நாம் அனைவரது வீட்டிலும் தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தும் அத்தியாவசியமான ஒரு பொருள் உப்பு. உப்பு ஒருவரது வீட்டில் உள்ள லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்று ஐதீகம் உள்ளது. இந்த உப்பானது லட்சுமி அம்சத்தில் எப்போதும் முதலிடத்தில்தான் இருக்கும். நம் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் இரண்டாவது, அவற்றை அள்ளும் குப்பை தொட்டி மூன்றாவது ஆகும். இவை மூன்றையும் நம் வீட்டில் எந்த இடத்தில் முறையாக வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். பெண்கள் சமைத்து கொண்டிருக்கும் போது அவர்களது வலது கை பக்கம் உப்பு ஜாடி இருக்க வேண்டும். அதுவும் கை தொடும் தூரத்தில்தான் இருக்க வேண்டும். எட்டி எடுக்குமாறு இருக்கக்கூடாது. குறிப்பாக உயரத்தில் உப்பு ஜாடி இருக்கக்கூடாது. மாதம் ஒரு முறை உங்கள் வீட்டு உப்பு ஜாடியை கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்யுங்கள். உப்பு ஜாடியை மாலை 6 மணிக்குள் கழுவி முடிக்கவும். குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு ஜாடியை எக்காரணத்தை கொண்டும் கழுவக்கூடாது. உங்கள் வீட்டின் தலைவாசலுக்கு நேராக குப்பை தொட்டி துடைப்பம் இருக்கக்கூடாது. அதுபோலவே தலைவாசலுக்கு பின்பக்கமும் வீட்டில் உள்ள வராண்டாவிலும் கட்டிலுக்கு அடியிலும் இவற்றை வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் உள்ள எந்த ஒரு அறையிலும் குப்பை தொட்டியை வடக்கு திசையில் வைக்கக்கூடாது. ஏனெனில் வடகிழக்கு ஈசானிய மூலை எனப்படும். எனவே மறந்தும் கூட இந்த திசையில் குப்பை தொட்டி மற்றும் துடைப்பத்தை வைக்க வேண்டாம். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள்.